ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு காயின் வாங்குவது லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஏன் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காயின் எடுத்துட்டிங்க அப்படின்னா 24 கேரட்டும் இருக்குது, 22 கேரட் காயினுமே வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நல்லது. இதில் எது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நான் 24 கேரட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து நார்மல் ரேட்டோட கொஞ்சம் கூட தாங்க இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பீமா கோல்டில் உள்ளது வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பீமா கோல்டில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து லாபம் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பீமா கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரேட்டோட இதில் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நார்மல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8065 ரூபா அப்படின்னா பீமா கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7918 ரூபா வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து 22 கேரட்டு 916க்கு. இதே 18 கேரட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6418 ரூபா வந்து இருக்கும். சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 88 ரூபா. 24 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா 999 பார்த்தீங்க அப்படின்னா 625 ரூபா. ஸோ 24 எப்பயுமே வந்து கூட தான் இருக்கும். ஏன்னா 999 ஸோ சுத்த தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா காயின் பார் ரெண்டுலுமே வந்து இருக்குது. இதோட ரேட் பார்க்கும்போது இந்த ரேட் வந்து கூட தாங்க இருக்கும். ஸோ இது நமக்கு ரிட்டர்ன்ஸ் போகும்போதுமே வந்து கூட தான் போகும். ஸோ அதனால் நம்ம வாங்கும் போதே கூட வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1 இயர்ஸ் கழித்து நம்ம வந்து கொடுக்கும்போதுமே நமக்கு பெரிய லாபமாக தான் இருக்கும். ஸோ காயின் இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெனிஃபிட்டுமே வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா 24 கேரட்டு நம்ம வாங்கும்போது அதிக லாபமும் இருக்கும். அது இல்லாமல் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எதுவுமே கழிக்க மாட்டாங்க. இதே நீங்கள் 22 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரேட்டுக்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஆனால் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5% வந்து வேஸ்டேஜ் வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 7% வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஷாப் பொறுத்த வரைக்கும் மாறுபடும். ஸோ ஆனால் வந்து நீங்கள் காயினை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படியே வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் 22 கேரட்டோட 24 கேரட் வந்து கோல்டு ரேட் வந்து ஹையாக இருக்கனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது ஹையாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இதே கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியை வந்து ஈஸியாக வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து அதுக்குள்ளே போட்டு ஒரு காயின் வந்து நம்ம சேஃப்டியாக வந்து வச்சுக்கலாம். ஆனால் இன்னொன்றுமே அதில் ரிஸ்க் இருக்குது. அந்த பாக்ஸை எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுவே இருந்து ரிஸ்க்கு தான். அதனால் சின்ன பொருள் தான், ஆனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து சேஃப்டி பண்ணி வைக்கலாம். ஆனால் அந்த வைக்கிற இடம் நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் அது ரிஸ்க்கு பார்த்துட்டு நீங்கள் வைக்கணும். இதே வந்து நீங்கள் அடகு கூட வைக்கலாம். அந்த சில பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அடகு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேங்க்கில் வந்து வைப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேனலில் இருக்க தான் செய்யுது. ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து பேங்க்கில் அடகு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எந்தெந்த பேங்க்கில் வந்து அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து கோல்டு லோன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 22 கேரட்டுக்கு வந்து லிமிட்டடு கோல்டு லோன் கொடுப்பாங்க. ஒரு 8 கிராமுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. அந்த 8 கிராமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின் இருக்குது அப்படின்னா ரவுண்டு மாறிட்டு இந்த மாதிரி காயின் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு வளையல் மாதிரி வந்து வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா அது வந்து டாலராக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அந்த டாலரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செயினில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பேங்க்கில் வைக்கும்போது இப்படி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது டாலர் கணக்கில் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ வெறும் காயின் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காயின் வந்து எடுப்பாங்க. ஸோ காயினோட வேஸ்டேஜுமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ எந்தெந்த ஷாப்பில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். ஒரு 27 ஜுவல்லரி ஷாப்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு நீங்கள் அந்த பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. காயின் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. 1% பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் 1%, சரவணா எலைட்டில். ஸோ நிறைய ஷாப் இருக்குது, பட் எனக்கு மறந்துச்சு. வேஸ்டேஜ் இல்லாத ஷாப்புமே வந்து நான் சொல்லியிருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் கோல்டன் ஹவுஸ் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. இப்போ சடனாக எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அந்த வேஸ்டேஜ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ ஷாப்பில் வந்து என்னென்ன வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்குவில் வந்து 8% வந்து காயினோட வேஸ்டேஜ். காயின் பார்த்தீங்க அப்படின்னா 100 mgலேருந்து 8 கிராம் வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ 100 கிராம் வரைக்கும்லாம் வந்து இருக்குது. ஸோ காயினு 100 கிராம்ஸ்லேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி தங்கமயிலில் இருக்குது. ஸோ லலிதாவில் இருக்கா என்னன்னு தெரில, ஸ்ரீகுமரனில் இருக்குது.
இந்த மாதிரி சில ஷாப்பில் வந்து 100 mgலேருந்து இதாகுது, 100 mg 500 mgலேருந்து காயின் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். பீமா 24 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து கம்மியாக வந்து போடுறாங்க வேஸ்டேஜ். இதே தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 6% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. போத்தி ஸ்வர்ணமகளில் பார்த்தீங்க அப்படின்னா 4% வந்து போடுறாங்க. ஸோ ஜிஆர்டியில் வந்து 5%ன்னு நினைக்கிறேன். ஸோ 9% என்னமோ இருந்துச்சு, இப்போ லெஸ் பண்ணி 5% அப்படி நியூ இயர்க்கு அப்புறம் வந்து 5% அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து தரல, 5% தான் நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், சாரி. இப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் டிஎஸ்டி அப்படின்னு வந்து கொடுக்கணுதான் இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்டோட 24 கேரட் கோல்டு காயின் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்றத நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இப்போ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஸோ 0% தான் வந்து வேஸ்டேஜ். ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து காயின் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க, வேஸ்டேஜ் வந்து இல்லை. அது இல்லாமல் அக்ஷய திதி வரைக்கும் இப்போ வரப்போகுது. ஸோ அதுக்குமே வந்து நிறைய ஆஃபர் வந்து போடுவாங்க. இப்போ மார்ச் மாதம் வந்து என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அக்ஷய திதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா போத்தி ஸ்வர்ணமகளில் மட்டும்தான் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க, இன்னும் எந்த ஷாப்லையும் போடலை. ஸோ போடுறாங்க அப்படின்னா நான் வந்து உடனே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்குவோம். அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபர் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் பேங்க்கில் வந்து கோல்டு காயின் வந்து நம்ம வந்து அடகு வைக்கலாம். ஸோ வளையம் இருக்குல்ல, ஸோ வளையம் வச்ச கோல்டு காயின் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து அந்த வளையம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கோல்டு காயின் வந்து விற்கிறாங்க. ஸோ நாங்கள் கோல்டு காயின் வாங்கும்போது ஸோ இந்த வளையம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காயின் தான் வந்து நாங்கள் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டுக்குள்ளே வந்து காயின் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது ரேட்டு வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும், ஸோ வெயிட் வந்து எப்படி பார்க்க முடியும். இது ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா காயின் வந்து தனியாக வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அந்த வெயிட் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ காயின் வாங்கும்போது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் போட்டு வந்து காயின் வாங்குங்க. ஸோ 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம்னாலுமே அதுக்குள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஸோ அந்த அமௌண்ட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க காயின் வாங்கும்போது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 1 கிராம் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலுமே ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மந்த்லி ஒரு காயின் வந்து வாங்கலாம், 1 மந்த் வாங்கலாம், அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வாங்காமல் இருக்கலாம். ஸோ அக்ஷய தீதி வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வாங்குங்க. ஸோ நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே நம்ம ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அந்த காயின் வந்து சேர்க்கணும் அப்படின்னா உடனே வந்து சேர்த்துடலாம். ஸோ உடனே வந்து நம்மளால் ஒரு காயின் வந்து வாங்க முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8500 நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 கிராம் காயின் வந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதே நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? அந்த 1 கிராமுக்கு வந்து நீங்கள் என்ன எடுக்க முடியும், ஒரு சின்னதாக ஒரு கம்மல் அந்த மாதிரி தான் வந்து எடுக்க முடியும். அதனால் ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன், ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், ஆனால் காயின் வந்து நம்ம உடனே எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னா கோல்டு காயின். ஏன்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் நம்ம சேவ் பண்ண முடியும். அது இப்போ நம்ம 1 கிராம் வாங்கி ஒரு 8000 வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு அந்த காயினே வந்து 11,000 10,000 அப்படி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பே பண்ணுவோம் அப்படின்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணி இப்போ வாங்குகிறோம். அதை யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அதுவுமே வந்து அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் காயின் வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்றத நான் சொல்லுவேங்க. ஸோ இந்த காயினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் எஜுகேஷன் இல்லை மேரேஜ் லேண்டு ஒரு புது வீடு வாங்குறீங்க, ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து கோல்டு காயின் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு நகை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து நிறைய அமௌண்ட் வந்து தேவைப்படுங்க. இதே ஒரு கோல்டு காயின் வந்தீங்க அப்படின்னா ஒரு 10,000க்குள்ளேயே வந்து நம்ம வாங்கிறோம். இப்போ 8,500லேயே வந்து 1 கிராம் கோல்டு காயின் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம வாங்க முடியும். அதான் கோல்டு காயினுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணால் போதும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்கள் கோல்டு காயின் வந்து சேல்ஸ் பண்ணுறது எப்போ சேல்ஸ் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு 2 வருஷமாவது நீங்கள் கழித்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் காயின் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். காயினோட பெஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சீட்டு போட்டு வாங்கலாமா இல்லை வந்து டைரெக்டாக வாங்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெடி காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குங்க. இதே நீங்கள் ஜுவல்ஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நகைச்சீட்டு வந்து போட்டு எடுங்க.
இல்லை வந்து நான் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு வந்து இருக்குது. ஸோ டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஜுவல்ஸும் எடுக்கலாம், காயின் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா டிஜிகோல்டில் வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ காயினோட வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையில் வந்து டிஜிகோல்டு இருக்குது, தங்கமயில், ஜிஆர்டி சாரி போத்தி சுவர்ணமகளில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு கம்பேரிசன் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அது இல்லாமல் தனித்தனியாக நீங்கள் டெய்லி 100 ரூபா சேவ் பண்ணால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து காயின் வந்து எடுக்க முடியும், எவ்வளோ வந்து உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ 3 டிஜிகோல்டுக்குமே வந்து போட்டிருக்கேன் தனித்தனியாக. ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு, மினிமம் ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் அதை வந்து சேல்ஸ் பண்ணாலும் சரி, அதை கொடுத்துட்டு ஒரு புதிய நகை எடுத்தாலுமே சரி, எப்படியுமே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வாங்குவது நமக்கு ப்ராஃபிட் தான். இது என்னோட கருத்து அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு காயின் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத தான் சொல்லுவேன். ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் அதை விற்றா தான் நமக்கு லாபமாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு 2 நாள் ஒரு மாதம் கழித்து நான் வந்து விற்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு லாஸ் தான். அதனால் காயின் சேவ் பண்ணுறவங்க வந்து ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம், ஒரு 4 வருஷம் கழித்து நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு ஒரு நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டுங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து கோல்டு காயின் வந்து லாபமா நஷ்டமா அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.